உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, நடந்தது நடந்துருச்சு. வாங்கம்மா சாப்பிடலாம். அண்ணே, நீங்க சாப்பிட வந்தாதான் அம்மாவும் மத்தவங்களும் சாப்பிடுவாங்க. வாங்கண்ணே சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏங்க, காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம பட்னியா கிடக்குறீங்க. ஏன் சாப்பாடு வேண்டான்னு சொல்றீங்க? என்ன நடந்ததுங்கிறத நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. இந்த சின்ன பையன் எதுக்காக விரதம் இருக்கணும்? பசி தாங்குவானா? அம்மா இவனை சாப்பிட சொல்லிருக்காங்க. ஆனாலும் இங்க எல்லாரும் பட்னி கிடக்குறோன்னு இவன் கூட விரதம் இருக்கா. ஆனா அந்த பொண்ணு சிக்கன் பிரியாணி சாப்பிடுறா. இத நான் பொறுத்துக்கணுமா? பசி தாங்க முடியாதுன்னா சொல்லணும். எனக்கு பசி தாங்க முடியல, எனக்கு சாப்பாடு வேணும், பித்ருக்கள் முன்னோர்கள் இவங்க யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லணும். அத விட்டுட்டு எதுக்காக விரதம் இருக்கிற மாதிரி நடிக்கணும்? எதுக்காக இந்த வீட்டோட புண்ணியத்தை கெடுக்கணும்? சொல்லு ஜானகி. ஏதோ மிக்சர் சாப்பிட்டா இல்ல வாழைப்பழம் சாப்பிட்டானா கூட மன்னிச்சிடலாம். ஆனா இந்த விரத நாள் அன்னைக்கு போய் கோழிக்கறி வாங்கி சாப்பிட்டிருக்கா. அதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கணும்? அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? ஜானகி, நான் இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கலைஞ்சு போறதுக்குள்ள நீ நல்ல முடிவை எடு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லாமே தப்பா இருக்கிறப்போ என்னால எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு வேண்டாம். ஏங்க மாமா, நீ மட்டுமாவது வந்து சாப்பிடுறா கண்ணா? இல்ல பெரியம்மா, அப்பா பெரியப்பா யாரும் சாப்பிடல, தனாக்காவும் சாப்பிடல, நானும் சாப்பிட மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.